2 கோடி மக்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸ் பிராண்டை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா செம்மையாக இருக்குன்னு தான் ரிசல்ட் சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் இந்த ஹெட்ஃபோன்ஸில் ஸ்பெஷலாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க என்ன வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆங்கரோட சவுண்ட் கோர் வார்டெக்ஸ் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன். இது பொதுவாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா விஐபிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாக்ஸை ஃபஸ்ட்டு பிரித்து காமிக்கிறேன். ஏன்னா சப்போஸ் இதை வாங்கினீங்கன்னா பாக்ஸ்குள்ளாடி என்னென்ன வருங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துப்போம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். பேக்கை பிரிச்சிங்கன்னா உள்ளாடி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கை அன்சிப் பண்ணி உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். உள்ளாடி ஒரு மல்டி லாங்குவேஜ் யூசர் மேனுவல் புக் ஒடியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு ஆக்ஸ் கேபிள், அதுக்கப்புறமா ஒரு டேட்டா கேபிள், ஹெட்ஃபோன், இவ்வளோ தான் உங்களுக்கு பேக்கிங்கில் வருது. இதுக்கப்புறமா இந்த ஹெட்ஃபோன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா ஒரு கோடு கிடைக்கும். அந்த கோடை இதோட அஃபிஷியல் சைட்டில் போய் என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஹெட்ஃபோனில் இருக்கக்கூடிய மெயினான ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்காமோட APTX பயன்படுத்தியிருக்காங்க. APTXனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா இதோட கனெக்ஷன் எந்த மாதிரி இருக்கும்னா டேட்டா பைப்லைன் மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். கனெக்ஷனில் உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாகும் போது எல்லா ஹெட்ஃபோனாலையும் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. இந்த கோல்காம் APTX பயன்படுத்தியிருக்கனால இது என்ன பண்ணுன்னா கோல்காம் APTX ரொம்ப சிம்பிளாக மேனேஜ் பண்ணிக்கும். எந்த வித லாஸும் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்கக்கூடிய பாட்டு தாறுமாறாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த ஹெட்ஃபோனில் இன்னும் ஸ்பெஷலான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதோட இயர் கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஃபார்மில் பண்ணியிருக்காங்க. மெமரி ஃபார்மாக நீங்கள் உங்கள் காதுகளில் மாட்டும்போது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருப்பேன் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி மெமரி ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த ஹெட்ஃபோனை வந்து மாட்டிக்கலாம். ஹெட்ஃபோன் உங்கள் காதுகளில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் இதை மாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா அதிக ப்ளே டைமை கொடுக்குது. கம்பெனி தரப்பில் 20 மணி நேரம் ப்ளே டைம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் செக் பண்ணதில் எங்களுக்கு 14 மணி நேரம் தான் எங்களுக்கு ப்ளே டைம் கொடுத்துச்சு. இதுக்கப்புறமா இந்த ஹெட்ஃபோனை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட 2 விதமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் வழியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாக மைக் இருக்குது. இதில் என்ன பேட்டரி பயன்படுத்திருக்காங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஹெட்ஃபோனோட சவுண்ட் டெமோ என்னால் வந்து காமிக்க முடியாது. இதை உங்கள் காதுகளில் நீங்கள் மாட்டி கேட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து உணர முடியும். இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் விரலால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஏதாவது ரிவ்யூவில் மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இது தேவைப்பட்டால் தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட பை லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. நீங்கள் அதிக சப்போர்ட் கொடுக்க என்னால் எவ்வளோ மேக்ஸிமமாக சப்போர்ட் பண்ண முடியுமோ நானும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா.